So, my dear brothers and sisters, it's a great joy to see you all at the beginning of a new year. ஒரு புது ஆண்டின் துவக்கத்திலேயே அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லாரையும் காண்பது மிகவும் சந்தோஷமான காரியம். God is the one who ordained, when he created the universe, that the earth should go around the sun in 365 days. 365 நாட்கள் இந்த பூமியானது சூரியனை சுற்றி வர வேண்டும் என்று நியமனம் செய்தவர் தேவன் தான். இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கும் பொழுது அப்படி செய்தார். Then it comes back to the same place and goes again. அது மீண்டுமாய் அதே இடத்திற்கு வந்து மீண்டுமாய் அந்த பூமியை சுற்றுகிறது. So this 1 year period is not something man organized, it's something God created from the beginning. ஆகவே இந்த ஒரு ஆண்டு என்று சொல்லும் பொழுது இது ஏதோ மனிதன் வகுத்த திட்டம் அல்ல, இது தேவன் ஆதியிலே உண்டாக்கின ஒரு காரியம். And at the end of 1 year, it's always good to examine how it has gone with us. இந்த ஒரு ஆண்டின் முடிவிலே எப்படி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. And that is why in all the schools and colleges all over the world, they keep 1 year as the period by which they must finish their course and move on to a higher class. ஆகவேதான் முழு உலகத்திலேயும் சரி, பள்ளி ஆனாலும் கல்லூரி ஆனாலும் ஒரு ஆண்டு முடித்தவுடனே அவர்கள் அந்த படிப்பை முடித்து அடுத்த ஆண்டிற்கு புது படிப்பை தொடங்க வேண்டியிருக்கிறது. And at the end of the year in schools, they have a final examination to check up whether they have understood all that they were taught in that 1 year. அந்த வருடத்தின் முடிவிலே அந்த ஆண்டு முழுவதுமாய் கற்றுக் கொடுத்த காரியங்களை நன்றாய் படித்தார்களா, அறிந்து கொண்டார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு தேர்வு வைக்கிறார்கள், இறுதி ஆண்டு தேர்வு. And it's good for us also to do something like that at the end of a year. ஆகவே ஒரு வருடத்தின் முடிவிலே இப்படி நாம் செய்வதும் நல்லதுதான். What all has God taught us in this 1 year? இந்த ஒரு ஆண்டிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன? Just like in school, there are many subjects, chemistry and physics and geography and many subjects. பள்ளியிலே அநேக பாடங்கள் இருக்கிறது. புவியியல், சரித்திரம், வேதியியல், பௌதிகம் போன்ற அநேக பாடங்கள் இருக்கிறது. In the same way, in our life also, there are many subjects. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடங்கள் இருக்கிறது, பாடப்பிரிவுகள் இருக்கிறது. How we have lived with our husband and wife. நம்முடைய கணவன் மனைவியோடு கூட எப்படி நாம் வாழ்ந்தோம். That is one subject. அது ஒரு பாடம். How we have brought up our children. நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்தோம். And as children, how you have respected your parents. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கடந்த ஆண்டு எப்படி நீங்கள் மதித்தீர்கள், கனமணினீர்கள். These are all different subjects, just like different subjects in the school. எப்படி பள்ளியிலே வெவ்வேறு பாடங்கள் இருக்கிறதோ அதே போல வெவ்வேறு பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. We don't want to do well in one subject and fail in another subject. ஒரு பாடத்திலே நன்றாக படித்து விட்டு இன்னொரு பாடத்திலே நாம் ஃபெயில் ஆவது சரியல்ல. You want your children to pass in every subject. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லா பாடத்திலேயும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். So another subject is how we work in our office or factory or whatever job we do. இன்னொரு பாடம் நாம் அலுவலகத்திலே அல்லது தொழிற்சாலையிலே அல்ல என்ன வேலை செய்தாலும் அதை எப்படி நாம் செய்தோம் என்பது. Whether we've been faithful with our work and honest. நம்முடைய வேலையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் இருந்தோமா. And then another subject is our thought life. That is a very important subject. இன்னும் ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் நம்முடைய சிந்தை வாழ்க்கை. Think of that as one more subject in the school. அது பள்ளியிலே இன்னொரு பாடம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். How have your thoughts been in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எப்படி இருந்திருக்கிறது? And like we ask a child in mathematics, did you pass or fail? கணித பாடத்திலே நீ பாஸ் பண்ணினையா, தேர்ச்சி பெற்றாயா இல்லையா என்று நம்முடைய பிள்ளைகளை கேட்பது போல. Thoughts are like that. Have you passed or failed? நீங்கள் உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே தேர்ச்சி பெற்றீர்களா அல்லது தவறிவிட்டீர்களா? That means if you are always defeated by dirty thoughts, then you are failing. எப்பொழுதுமே அசுத்த சிந்தையினாலே நான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் அதிலே தேர்ச்சி பெறவில்லை. Now, do you want your children just to get 20%, 30%, or you want them to get 100%? உங்களுடைய பிள்ளைகள் 20% அல்லது 30% மார்க் வாங்கினால் போதுமா அல்லது 100% மார்க் வாங்க வேண்டுமா? Don't you train your children? You must answer all the questions and you must get 100%. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி 100 பதில் எழுதி 100 மார்க் வாங்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கிறது இல்லையா? That is especially what I say in relation to thoughts. இதைத்தான் குறிப்பாக நம்முடைய சிந்தை வாழ்க்கையை குறித்து நான் சொல்லுகிறேன்.
Just like you ask your children to aim for 100%. உங்கள் பிள்ளைகளை 100 மதிப்பெண் பெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது போல, Don't even get one problem wrong, you tell your children. நீங்கள் பிள்ளைகள் இதில் ஒரு கணக்கு கூட தப்பு விட்டுறாத, எல்லா கணக்கையும் சரியாக செய் என்று சொல்லுகிறது போல, Same way in our thoughts, we must not have even one dirty thought. அதே போல நம்முடைய சிந்தையிலே ஒரு அசுத்த சிந்தை கூட காணப்படக்கூடாது. Now, in the beginning, when we become a Christian, it is like children coming into the kindergarten. ஆரம்பத்திலே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருவது சிறு பிள்ளைகள் மழலை பள்ளியிலே சேர்கிறது போல. So naturally, they don't know many things. We make many mistakes. ஆகவே அவர்களுக்கு இயற்கையாகவே தெரியாது, பல தவறுகளை செய்கிறார்கள். நாமும் But தவறு செய்கிறோம். after we have been in the school for some years, then we should not be making the same mistakes. ஆனால் பள்ளியிலே சில ஆண்டுகள் இருந்த பிறகும் அதே தவறுகளை செய்யக்கூடாது. So if you have heard the word of God and been in the church for some years, you should not be still being constantly defeated by dirty thoughts. ஆகவே சில ஆண்டுகளாக சபையிலே நான் இருந்திருக்கிறேன், நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அப்படி இருந்தும் அசுத்த சிந்தனையால் தோற்கடிக்கப்படக்கூடாது. Another area is our speech. That is another subject. இன்னொரு பாடம், வித்தியாசமான பாடம் நம்முடைய பேச்சு. How has our conversation been? நம்முடைய உரையாடல்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்திருக்கிறது? Of course, we should never tell lies. கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது. But also, have we always spoken in a gracious way? எப்பொழுதுமே கிருபை பொருந்திய வார்த்தைகளை நாம் பேசி இருக்கிறோமா? Especially as husband and wife, and especially among brothers and sisters. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளாக, சகோதரர்களுக்குள்ளாக There is a great power in the tongue. நாவிலே பெரிய வல்லமை இருக்கிறது. A man who can control the tongue is a perfect man. தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் பூரண புருஷன். Please turn with me to James chapter 3. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. James is a book, a letter that all of you should read. யாக்கோபு என்கிற நிருபத்தை நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு நிருபம். In James chapter 3, the whole chapter is about the tongue. இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And there are some expressions there like James chapter 3 and verse 5. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He says the tongue is a small part of the body, but it boasts of great things. நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் அது பெருமையானவைகளை பேசுகிறது. And he compares it to a small fire that can burn up a whole forest. பெரிய ஒரு காட்டையே கொளுத்தி விடக்கூடிய ஒரு சிறிய நெருப்பை போல நம்முடைய நாவு இருக்கிறது. See that in verse 5. 5ஆம் வசனத்தை பாருங்கள். See how great a forest is set aflame by a small fire. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. And then he says the tongue is a small fire. Next verse. அடுத்த வசனத்திலே பாருங்கள், நாவும் நெருப்புதான். And it's an amazing word he speaks about the tongue. He says in that verse, the tongue is a world full of sin. வியக்கத்தக்க ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார். அது அநீதி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம் என்று நாவை குறித்து சொல்லுகிறார். Do you know that you got a world full of sin inside your mouth? உங்களுடைய வாய்க்குள்ளாக அநீதி நிறைந்த உலகம் ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? And most of the people, when they open their mouth and speak, all that sin is coming out. அநேகர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே பாவம் பாவம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. So it is correct what the Bible says. It is a world of sin. ஆகவே வேதம் சொல்லுகிறது சரிதான், அது அநீதி நிறைந்த பாவம் நிறைந்த உலகம். And it says it with that tongue we spoil the whole body in that verse. இந்த அவயவத்தினாலே முழு சரீரத்தையும் நாம் கரைப்படுத்துகிறோம் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். There's no part of the body which can spoil the whole body like the tongue. நாவை போல வேறு எந்த ஒரு அவயவமும் உடல் உறுப்பும் முழு சரீரத்தையும் கரைப்படுத்த முடியாது. And this small fire can set the whole body on fire. இந்த சிறிய நெருப்பு முழு சரீரத்தையும் அது கொளுத்தி விடும். And he calls it in verse 6 the fire of hell. அதை நரக அக்னி என்று 6ஆம் வசனத்திலே நாவை குறித்து சொல்லுகிறார். My dear brothers and sisters, do you recognize that your tongue can become the fire of hell inside your house? உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய நாவானது நரக அக்னியாய் மாறிவிட முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? You don't have to actually go to hell to taste what hell is like.
நரகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படி நரகத்துக்கே நீங்கள் போக தேவையில்லை. The fighting and quarreling and anger in so many homes, that is a foretaste of hell. அநேக குடும்பங்களிலே சண்டை, சச்சரவு, கோபங்கள் இவைகளெல்லாம் நரகத்தின் முன்ருசியாக இருக்கிறது. And that is one area you must really ask God for the power of the Holy Spirit to overcome in this new year. இந்த வருஷத்திலே ஆண்டவரே, இந்த பகுதிகளிலே நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறும்படியாய் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். You know, when nobody could control the tongue in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாருமே தங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. There are many things they could not control in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக காரியங்களில் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. Even sexual passion, even a man like David could not control it. பாலிய இச்சையை தாவீது போன்ற மனிதனும் கூட கட்டுக்குள்ளாக வைக்க முடியாது இருந்தது. Samson could not control it. சிம்சோனாலே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. And the tongue is like that, another very, very serious possibility of sin with it. ஆகவே நாவும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த நாவினாலே பாவம், சீரியஸான கொடுமையான பாவத்தை செய்வதற்குரிய சாத்தியம் உண்டு. You must really read verse 6 again. மீண்டுமாய் 6ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். Please read it, brother. See what it says here. இங்கே என்ன சொல்லிருக்கிறது என்று பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. What a verse describing the tongue. நாவை விவரித்து சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள். And the Holy Spirit speaks about that strongly because that is the small instrument with which the devil comes into every home. அநேக குடும்பங்களுக்குள்ளாக பிசாசு வரக்கூடிய வழியாக இந்த நாவு இருக்கிறபடினாலே தான் யாக்கோபு இதை அவ்வளவு சீரியஸாக அதை எழுதுகிறார். But if a man can control his tongue, ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவானே ஆகில், then he is a perfect man. அவன் பூரண புருஷன். See what it says here in verse 2. 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். If the middle of verse 2. அந்த 2ஆம் வசனத்தின் மத்தியிலே, if anyone does not stumble in what he speaks, he is a perfect man, able to bridle the whole body as well. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். So these are big contrasts mentioned in verse 2 and verse 6. ஆகவே 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே நாம் முரண்பட்டு சொல்லக்கூடிய காரியங்களை காண்கிறோம். So if you think of this like one subject in this class in the school, பள்ளியிலே வகுப்பறையிலே இதை ஒரு பாடமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். Subject is control of the tongue. பாடம் என்னவென்றால் நாவை கட்டுப்படுத்துவது எப்படி. That is one of the most important subjects in the class. வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு பாடம் அது. So you look back in your last 1 year, how have you done in this subject? இந்த பாடத்திலே நீங்கள் எப்படி தேர்ச்சி பெற்றீர்கள் என்பதை கடந்த ஒரு ஆண்டிலே நீங்கள் திருப்பி பாருங்கள். You alone know how the last 365 days have been. கடந்த 365 ஆண்டுகள் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு மட்டுமே தெரியும். How did you use your tongue first of all in your home? முதலாவதாக உங்கள் குடும்பத்திலே நாவை எப்படி பயன்படுத்தினீர்கள்? How did you speak to your husband or your wife in the last 1 year? கடந்த ஒரு ஆண்டிலே உங்களுடைய கணவனிடத்திலே மனைவியிடத்திலே எப்படி பேசினீர்கள்? How you children, how did you speak to your parents? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரிடத்திலே எப்படி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் கடந்த ஒரு ஆண்டிலே? And when you go to the office, how did you speak there? அலுவலகத்திலே வேலைக்கு போகும்பொழுது அங்கே எப்படி பேசினீர்கள்? Did you speak any dirty things or dirty jokes with any of your friends? அசுத்தமான காரியங்களையோ அசுத்தமான ஜோக்குகளையோ நீங்கள் அங்கே பரிமாறிக் கொண்டீர்களா, பேசினீர்களா உங்கள் நண்பர்களிடத்திலே? Did you speak evil of other people anywhere? நீங்கள் எங்கேயாவது மற்ற மக்களை குறித்து தீமையாக பேசினீர்களா? To correct somebody is a good thing. யாரையாவது திருத்துவது என்பது நல்ல காரியம்தான். To change his life for the better. அவருடைய வாழ்க்கையை மேன்மையானதை மாற்றும்படி திருத்துவது நல்லதுதான். But to speak evil of somebody is, it says here, it's like hell. ஆனால் ஒருவரை பற்றி தீமையாய் பேசுவது நரகத்தை போல இருக்கிறது என்று வாசிக்கிறோம். So this is one very, very important subject that we must really take seriously in the new year. ஆகவே மிகவும் கருத்தாக இந்த புது வருஷத்திலே எடுக்கக்கூடிய பாடம் இந்த பாடம்.
And it says here in verse 8, 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், nobody can tame the tongue. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. But verse 7, all types of beasts and birds and reptiles and creatures of the sea have been tamed by man. ஆனால் 7ஆம் வசனத்தை பாருங்கள், சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவைகள் எல்லாம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். You have seen in a circus that a man is able to even control a lion and a tiger. சர்க்கஸிலே பாருங்கள், ஒரு புலியையும் சிங்கத்தையுமே மனிதன் கட்டுப்படுத்துகிறான். And this big mighty elephant obeys a man. அங்க பெரிய வல்லமையான சக்தி வாய்ந்த யானையே மனிதன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறது. All these big animals man has been able to control and tame. இல்ல பெரிய பெரிய விலங்குகளை எல்லாம் மனிதன் கட்டுப்படுத்தி அடக்குகிறான். Lions and elephants are tamed. சிங்கங்களும் யானைகளும் அடக்கப்படுகிறது, பழக்குவிக்கப்படுகிறது. But man is not able to tame the tongue. ஆனால் மனிதனோ தன்னுடைய சிறிய நாவை அடக்க முடியவில்லை. And with this tongue, it says in verse 9, we come on Sunday and praise the Lord. இந்த நாவினாலே ஞாயிற்றுக்கிழமை நாம் சபைக்கு வந்து தேவனை துதிக்கிறோம். And we say so many good things in our songs. நம்முடைய பாடல்களிலே நல்ல அருமையான காரியங்களை இந்த நாவினாலே சொல்லுகிறோம். And then we go home, and with the same tongue, it says, verse 9, we curse men who are made in the likeness of God. அதே நாவினாலே வீட்டுக்கு போன உடனே தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். Do you know that animals are not made in the likeness of God? உங்களுக்கு தெரியுமா, விலங்குகள், மிருகங்கள் தேவ சாயலால் உண்டாக்கப்படவில்லை. But man was made in the likeness of God. ஆனால் மனிதனோ தேவனுடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்டவன். But that image of God has been defaced and spoilt by sin. ஆனால் பாவத்தினாலே அந்த சாயலானது அது விகாரமடைந்து கெடுக்கப்பட்டு விட்டது. But originally man was made in the likeness of God. ஆனால் ஆரம்பத்திலே மனிதன் தேவ சாயலினாலே தான் உண்டாக்கப்பட்டான். It says here very clearly, மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, man was made in the likeness of God. தேவனுடைய சாயலின்படியே மனுஷன் உண்டாக்கப்பட்டான். And salvation is once again, Jesus Christ has come through the Holy Spirit to bring us back into the likeness of God. ரட்சிப்பு என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்முடையக்குள்ளாக வந்து மீண்டுமாய் அந்த தேவ சாயலை நம்மிடத்திலே கொண்டு வருகிறார். அதுதான் ரட்சிப்பு. So I don't mind emphasizing this again and again. அதை மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்துவதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Because as we saw, if you can control your tongue, verse 2, you're a perfect person. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 2ஆம் வசனத்திலே நீங்கள் நாவை அடக்க முடிந்தால் நீங்கள் பூரண புருஷன். So in our Bangalore CFC, on the pulpit, we have a verse which says, let us press on to perfection. பெங்களூர் சிஎஃப்சியிலே அங்கே அந்த பிரசங்க பீடத்திலே ஒரு வசனத்தை எழுதி இருக்கிறோம், பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போவோமாக. So the first area we should press on to perfection is in our tongue. ஆகவே நாம் பூரணத்தை நோக்கி பிரயாசப்படக்கூடிய முதல் பகுதி நம்முடைய நாவு. And so as we begin a new year, நாம் ஒரு புது வருஷத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது maybe we have failed many times in the last 1 year. கடந்த ஒரு ஆண்டிலே பல தடவை நாம் தவறி இருக்கிறோம். Just in this one area. இந்த ஒரு பகுதியிலே. So we can ask the Lord first of all to please forgive us for whatever we remember we failed in the last 1 year. கடந்த ஒரு ஆண்டிலே நாம் எங்கெல்லாம் தவறி விட்டோமோ அதை எந்தெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அந்த காரியங்களிலே நாம் தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கலாம். Anything that comes to your mind. உங்கள் மனதிற்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும். Lord, I remember now when I look back over the last 365 years, certain things come to my mind. ஆண்டவரே, கடந்த 365 நாட்களிலே நான் திரும்பி பார்க்கும்போது சில காரியங்கள் என்னுடைய மனதுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. Where I spoke in a bad way to people in the office or in my home. அந்த இடத்திலே, அலுவலகத்திலே அல்லது வீட்டிலே என்னுடைய வாயினாலே நான் மிகவும் மோசமாக பேசிவிட்டேன். I spoke in a bad way to my relatives or mother-in-law. என்னுடைய மாமியார் இடத்திலே அல்லது என்னுடைய உறவினரிடத்திலே மிகவும் தவறாக நான் பேசிவிட்டேன். And it is, you cannot go to the Lord and say, Lord, he spoke to me like that, that's why I spoke to him. ஆண்டவரிடத்திலே போய் அவங்க இப்படி பேசினாங்க அதனால தான் நான் அப்படி பேசினேன் என்று ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல முடியாது. No, that person is a child of the devil, but you're a child of God. அந்த நபர் ரட்சிக்கப்படாத நபர் பிசாசுடைய பிள்ளையா இருக்கிறார், ஆனால் நீயோ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயே. So you cannot behave like them. ஆகவே அவர்களைப் போலவே நீயும் நடந்து கொள்ள முடியாது. See, if some people never take a bath and they're always dirty, will you be like that? சில பேர் குளிக்காமலே இருக்கிறார்கள், அசுத்தமா இருக்கிறார்கள், ஆகவே நானும் அப்படி இருக்க போகிறேன் என்று சொல்லுவீர்களா?
if some people are always wearing dirty clothes and never washing their clothes and smelling, will you be like that? சில பேர் தங்களுடைய ஆடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைப்பதே கிடையாது, நாற்றம் எடுக்கிறது, ஆகவே நானும் நாற்றமாய் போட்டுக்கொள்வேன் என்று சொல்லுவீர்களா? No, we wash our clothes, we take a bath because we don't want to smell bad. இல்லை, நாம் நம்முடைய வஸ்திரம் நாற்றம் எடுக்க கூடாது, அதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் துவைக்கிறோம். So in the same way, we must be careful about our tongue. அதே போல நம்முடைய நாவிலேயும் நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Lord, I don't want to be like these other people. ஆண்டவரே, மற்ற மக்களைப் போல நான் இருக்க விரும்பவில்லை. The Bible says that when Jesus comes, we will be like him. இயேசு வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. That day we will have complete control over our tongue. அப்பொழுது அந்த விதத்திலே நம்முடைய நாவின் மீது நமக்கு பூர்ண கட்டுப்பாடு இருக்கும். So many people, when I ask them, what is the hope that you have? அநேகரிடத்திலே நான் கேட்பது என்னவென்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? They say, my hope is that Jesus Christ is coming back for me. என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து எனக்காக திரும்பமாய் வருகிறார். I say, good. நல்லது. But that is only half the hope. அது உங்கள் நம்பிக்கையிலே பாதிதான். What is the other half? இன்னொரு பாதி என்ன? It's important. It's no use having half of something. ஏதோ ஒரு காரியத்தை பாதி அறிந்திருப்பது நல்லதல்ல. So supposing you tear up a currency note into half, who will accept it? நீங்கள் ஒரு ரூபாய் நோட்டை பாதியாய் கிழித்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள், யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? It may be a real 100 rupee note. அது உண்மையான 100 ரூபாய் நோட்டா இருக்கலாம். But if you turn it into half, it is worth 0. ஆனால் அதை பாதியாய் கிழித்து விட்டால் அது அதனுடைய மதிப்பு 0. So in the same way, அதே போல don't tear your hope into half. Understand the full hope. உங்களுடைய நம்பிக்கையை பாதியாய் கிழிக்க வேண்டாம், முழு நம்பிக்கை என்ன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். So turn with me to 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் and verse 2. 2ஆம் வசனம். 1 John 3 verse 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Here is the full hope. இங்கே அந்த முழு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. In the middle of verse 2 it says, அந்த 2ஆம் வசனத்தின் மத்தியிலே, we know that when he appears we will be like him. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We will see him as he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். So there are two things. அவ் 2 காரியங்கள். One, I will see Jesus as he is. முதலாவது காரியம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை பார்ப்பேன். Today I can only see by faith. I don't see him as he is. இன்றைக்கு அவர் இருக்கிற வண்ணமாய் நான் பார்க்க முடியவில்லை, விசுவாச கண்களாலே தான் நான் பார்க்கிறேன். But one day I'll see him as he is. ஆனால் ஒரு நாளில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பேன். But there's another part to that hope. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பகுதி உண்டு. It says here in the same verse, we will be like him when we see him as he is. நாம் அவர் இருக்கிறது வண்ணமாக அவரை தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Now you go to most of the Christians in the world. இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவத்திலே நீங்கள் சென்று பாருங்கள். What is the hope you have for the future? அந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை என்ன என்று கேளுங்கள். What is the hope of the Christian? கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன என்று கேளுங்கள். 99% of them will say that Christ is coming back. 99% இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருவார், நான் அவரை பார்ப்பேன் என்று தான் சொல்வார்கள். In my entire life I never heard a preacher tell me that is only half the hope. என்னுடைய முழு வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரசங்கியான் பிரசங்கித்ததை நான் கேட்டதில்லை. இயேசுவை மட்டும் நாம் பார்ப்போம் என்று சொல்வது நம்பிக்கையின் பாதிதான். That is one of the things we preach in the CFC. The other half of the gospel which most people don't preach. அநேக மக்கள் பிரசங்கிக்காத சுவிசேஷத்தின் இன்னொரு பகுதியை நாம் பிரசங்கிக்கிறோம். Most places only half the gospel is being preached. அநேக இடங்களிலே பாதி சுவிசேஷம் மட்டுமே பிரசங்கிக்கப்படுகிறது. For example, உதாரணமாக, your sins can be forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். That is half the gospel. அது சுவிசேஷத்தின் பாதி. It is like a half a 100 rupee note. அது ரூபாய் 100ஐ பாதியாய் கிழித்தது போல. But what about the other half? அந்த இன்னொரு பாதி என்ன? The other half is that you can be forgiven. The other half is you can overcome sin. இன்னொரு பாதி என்னவென்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், இப்பொழுது பாவத்தை மேற்கொள்ள முடியும். In the same way with the hope. இதே விதமாகத்தான் நம்பிக்கையும். Half the hope is I will see Jesus when he comes. பாதி நம்பிக்கை இயேசு வரும்பொழுது அவரை தரிசிப்பேன். Second half is I'll be like him when he comes. அடுத்த பாதி அவர் வரும்பொழுது நான் அவரை போலவே இருப்பேன். And hardly anybody preaches that. இதை அரிதாகத்தான் பிரசங்கிக்கிறார்கள். The world is full of people who are saying Christ is coming back. They are preaching that.
கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார் என்று பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிகளால தான் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. And they all say, we are looking forward to seeing him. நாம் அவரை பார்க்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Now, if you don't believe me, you check up all the songs which are written in other churches and others about the second coming of Christ. நீங்கள் நான் சொல்லுவதை நம்பவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்ட அநேக பாடல்கள் இருக்கிறது, மற்ற இடங்களில் எழுதப்பட்ட பாடல், அவைகளை வாசித்து பாருங்கள். And it all is about we will see him, we will be so excited, we will see him. அவைகள் எல்லாம் நாம் அவரை பார்வோம், கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை காண்போம் என்றுதான் இருக்கிறது. See if you can find one song which says that I'll be like him when he comes. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருப்பேன் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடலை நீங்கள் காண்பீங்கள். My dear brothers and sisters, you call yourself part of CFC. என் அருமையான சகோதர சகோதரிகளே, CFCலே நான் ஒரு பங்காய் இருக்கிறேன், அங்கத்தினா இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். And one of the main emphasis in CFC is to preach the other half of the gospel which most people are not preaching. CFCனுடைய மறுபகுதி என்னவென்றால் அநேகர் பிரசங்கிக்காத மறுபாதியை பிரசங்கிப்பதுதான். That is the full gospel. இதுதான் முழு சுவிசேஷம். For example, most people say accept Christ and you'll go to heaven. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்படுவது பரலோகத்துக்கு போவீர்கள் என்று பிரசங்கிக்கிறார்கள். Yeah, that is right. அது சரிதான். But I say you got to accept Christ and then be his disciple and follow him on earth before going to heaven. ஆனா நான் என்ன சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய சீஷராய் மாறுங்கள் என்று சொல்லுகிறோம். That is what I mean by the other half. இதுதான் மறுபாதி என்று நான் சொல்லுகிறதனுடைய அர்த்தம். Or take the matter of money. பணம் என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Yeah, there are people who say you must not cheat, you must not deceive anybody with money. பணத்தை வைத்து யாரையும் ஏமாற்றக்கூடாது, நீங்கள் யாரையும் மோசம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். But that is only half the truth about money. அது பணத்தை குறித்ததான பாதி சத்தியம்தான். The other half is that we must be faithful with money. இன்னொரு பாதி என்னவென்றால் நாம் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Not just that we don't cheat and don't tell lies about money. பணத்தை குறித்து நாங்கள் பொய் சொல்வதில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை என்பது மட்டும் போதாது. The other half is that we don't waste money. இன்னொரு பாதி என்னவென்றால் நாம் பணத்தை விரயமாக்க கூடாது. We use money to live simply. நாம் எளிமையான வாழ்க்கையை பணத்தை வைத்து வாழ வேண்டும். And we don't love money. நாம் பணத்தை நேசிப்பதில்லை. That is the other half of the gospel which we preach in CFC. இதுதான் சுவிசேஷத்தின் மறுபாதி நாம் CFCல பிரசங்கிக்கிறோம். So like that we can go in many areas where we speak about the other half. இது போன்ற பல பகுதிகளிலே சத்தியத்தின் மறுபக்கத்தை நாம் காணலாம். But mainly in relation to sin. ஆனால் குறிப்பாக பாவத்தோடு கூட தொடர்புடைய காரியங்கள். Most churches, I'd say more than 99% of churches are preaching Jesus will forgive your sin. 99% சபைகள் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று தான் பிரசங்கிக்கிறார்கள். I believe that and I preach it also. நான் அதை நம்புகிறேன், நானும் அதை பிரசங்கிக்கிறேன். If you repent and believe in Jesus, he'll forgive your sin. நீங்கள் மனம் திரும்பி விசுவாசித்தால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். And he will not even remember it, he says. அவைகளை அவர் நினையாதிருப்பார் என்றும் சொல்கிறது வேதம். We preach the other half that Jesus will also give you power to overcome that sin into which you are falling. நீங்கள் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் வல்லமையும் தருகிறார் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தின் மறுபாதியும் பிரசங்கிக்கிறோம். I traveled in many churches for the first 16 years of my life after I was born again. நான் மறுபடியும் பிறந்த பிறகு முதல் 16 ஆண்டுகளாக பல சபைகளுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். Nowhere I heard that you can overcome sin. நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அதில் எந்த சபைகளையும் நான் கேட்கவில்லை. And the result was I was preaching but I was defeated every day. அதனுடைய விளைவு என்னவென்றால் நான் பிரசங்கித்துக் கொண்டே தான் இருந்தேன், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருந்தேன். My outward testimony was good. என்னுடைய வெளியரங்கமான சாட்சி மிகவும் நேர்த்தியா இருந்தது. I didn't kill anybody. யாரையும் நான் கொலை செய்யவில்லை. I have never committed adultery. நான் விபச்சாரம் செய்யவில்லை. I have never stolen any bank or cheated anybody of money. நான் பணத்தை கொள்ளையடிக்கவோ பேங்க்ல கொள்ளையடிக்கவோ அல்லது யாரையும் பணத்தை வைத்து ஏமாற்றவோ இல்லை. I have never borrowed any money. நான் பணத்தை கடன் வாங்கவில்லை. And all those things was good. இவைகளெல்லாம் நல்லதுதான். But I was defeated in my thoughts. ஆனால் என்னுடைய சிந்தையிலே நான் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தேன். With anger in my tongue. என்னுடைய நாவிலே கோபத்திலே நான் வீழ்ச்சியடைந்தேன். Until I heard the other half of the gospel that Jesus can help me to overcome these sinful habits. என்று சொன்னால் இந்த பாவ பழக்கங்களை மேற்கொள்வதற்கு இயேசு உதவி செய்வார் என்று இந்த மறுபாதி சத்தியத்தை கேட்கும் வரை. Remember, always see what is the other half which people are not preaching.
எப்பொழுதுமே ஜனங்கள் பிரசங்கிக்காத மறு பாதி என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். And that is what we need to learn. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். For example, in mathematics, குறிப்பாக கணக்கு பாடத்திலே you have addition and subtraction. நமக்கு கூட்டல் இருக்கிறது, கழித்தல் இருக்கிறது. So if you only study addition, it's good, but you have only studied half of that subject. நீங்கள் கூட்டல் பாடம் மட்டுமே கணக்கிலே கற்றுக்கொண்டிருந்தால் நல்லதுதான். ஆனால் கணக்குல பாதி தான் கற்றுக்கொண்டீர்கள். You must learn subtraction. நீங்கள் கழித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். You must not learn what 5 plus 2 is. 5 கூட்டல் 2 என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும். You must also learn what 5 minus 2 is. அதே சமயத்தில் 5 இலிருந்து 2 கழித்தால் என்ன வரும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். In the same way, in mathematics, there's multiplication and division. அதே போல கணிதத்திலே பெருக்கல் இருக்கிறது, வகுத்தல் இருக்கிறது. You must know what 6 multiplied by 2 is. 6 2 ஆல் பெருக்கினால் என்ன வரும் என்று அறிந்திருக்க வேண்டும். And you must know what 6 divided by 2 is. 6 2 ஆல் வகுத்தால் என்ன வரும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். Even in mathematics, you find there are 2 sides. If you only learn one side, you have not studied the subject. கணிதம் என்ற பாடத்தை எடுத்துக்கொண்டாலே அதற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் மட்டும் படித்தால் போதாது. So I can explain this in many areas. ஆகவே இது போன்ற பல பகுதிகளிலே நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும். True spirituality is to be balanced. மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் சமநிலைப்படுத்தி வாழ்வது. Otherwise, we are like a person with one leg. இல்லாவிட்டால் நாம் ஒரு காலுடைய மனிதனை போலத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். Yeah, you say, can a person with one leg walk? ஒரு காலுடைய மனுஷன் நடக்க முடியுமா என்று கேட்கலாம். Yeah, he can limp and crawl along, but he can't really walk the way he should walk. தத்தி அவன் நடக்கலாம். ஆனால் சாதாரண மக்கள் நடக்கிறது போல அவனால் நடக்க முடியாது. In the same way in the Christian life. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே don't be a one-legged person. ஒரு காலுடைய மனிதனாய் வாழ வேண்டாம். Don't be a person with one hand. ஒரு கையுடைய மனுஷனாய் வாழ வேண்டாம். God has created 2 hands so that we can do things together with both hands. நாம் 2 கையையும் இணைத்து செய்யும்படியாக தேவன் 2 கரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். Always whenever you hear a truth, see if there is another half which is not being preached. எப்பொழுதுமே ஒரு சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது இதிலே பிரசங்கிக்கப்படாத இன்னொரு பகுதி என்ன என்பதை கேளுங்கள். We will see Christ when he comes. நாம் கிறிஸ்து வரும்பொழுது அவரை காண்போம். The other half is we'll be like him when he comes. இன்னொரு பாதி என்னவென்றால் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். The same way with the tongue. இதே போல தான் நாவும். One half is I should not tell lies. ஒரு பாதி நான் பொய் சொல்லக்கூடாது. I should not deceive people. நான் மக்களை ஏமாற்றக்கூடாது. What is the other half? What should I do with the tongue? இன்னொரு பாதி என்ன? நாவை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? Let me show you a verse in Hebrews chapter 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Hebrews 3 verse 13. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். This is the other half of what we must do with the tongue. நாவினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடிய மறு பாதி. Encourage one another day after day as long as it is still called today. இன்று என்று சொல்லப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். In the English the word is encourage one another. ஆங்கிலத்திலே புத்தி சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, அது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் உற்சாகப்படுத்துங்கள். That means we say something that will lift up that person's discouraged spirit. இப்பொழுது சோர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆவி உயர்த்தப்படும்படியாக, தைரியப்படுத்தப்படும்படியாக நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். And it says here every day we must do it. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 13ஆம் வசனம், ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அதை செய்ய வேண்டும். Think of that as a challenge for the new year. இந்த புது ஆண்டிலே இதை ஒரு சவாலாய் எடுத்துக்கொள்ளுங்கள். We have 365 days in this new year. இந்த புது ஆண்டிலே 365 நாட்கள் நமக்கு இருக்கிறது. And every day told here to encourage somebody. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு உற்சாகப்படுத்த வேண்டும். Is that written in your Bible? உங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படி? Yeah, it's written here. எழுதப்பட்டிருக்கிறது இங்கே. Now it's not, see, if you're asked to give money every day to somebody, that's very difficult. We don't have so much money. நாள்தோறும் பணத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் அவ்வளவு பணம் நம்மிடத்தில் இல்லை, அதை செய்ய முடியாது. Or if you're asked to do some hard work every day, we may not be able to do it. We don't have so much strength. நமக்கு அவ்வளவு பலனில்லை, நாள்தோறும் கடினமாய் உழையுங்கள் என்று சொன்னால் நாள்தோறும் உழைக்க முடியாமல் இருக்கலாம். But how difficult it is to
say one sentence to encourage somebody. ஒரு வாக்கியம் ஒருவரை உற்சாகப்படுத்த முடியாது சொல்வது எவ்வளவு கடினம். Not at all difficult. அது கடினமாகவே அல்ல. If you want to do it, you can start from this day and practice it throughout this year. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். நாள் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதுமா இதை பயிற்சி செய்யுங்கள். One side with the tongue, I should not tell lies, I should not get angry, I should not hurt people. ஒரு புறம் நாவினாலே நான் ஜனங்களை காயப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, கெட்ட விதமாய் பேசக்கூடாது, Don't tell lies. பொய் சொல்லக்கூடாது. And the other side, we must இன்னொரு encourage பக்கம் people. மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். So, if we are not doing both, we are like one-legged man. இது இரண்டையுமே நாம் செய்ய முடியவில்லை என்றால் நாம் ஒரு காலுடைய மனுஷனாகத்தான் இருப்போம். So don't be satisfied that certain bad things you're not doing. சில கெட்ட காரியங்களை நான் செய்யாமல் இருக்கிறேனே என்பதனால திருப்திப்பட்டு விட வேண்டாம். As Christians in CFC churches, we must do something good. கிறிஸ்தவர்களாக நாம் CFC சபையில இருக்கிறவர்கள் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். So when it says encourage people every day, ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது, okay, let me ask you a very simple question. Even the children can answer this question. சிறு பிள்ளைகள் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். சின்ன பிள்ளைகள் கூட சொல்லலாம். You don't have to say it loud, but answer to yourself. நான் கேட்கிற கேள்விக்கு சத்தமா பதில் சொல்லாவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Who are the people you see every day? நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய மக்கள் யார்? Who are the people you will see every day of this new year? இந்த புது வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க யாரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பாப்பீங்க? Not the people in your church. சபையில் உள்ளவர்கள் அல்ல. People in your church, you may say 2 or 3 times in a week. சபையில் உள்ள மக்களை வாரத்தில் 2 தடவை 3 தடவை நீங்கள் பார்ப்பீர்கள். But who are the people you see every day? ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய மக்கள் யார்? Is there anybody? யாராவது இருக்கிறார்களா? Every single day of this new year. இந்த ஒரு வருஷத்திலே ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய நபர் யார்? You know who it is. உங்களுக்கு யார் என்று தெரியும். The people in your home. உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மக்கள். All you husbands, you see your wife every day. புருஷர்மார்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் மனைவிமார்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீர்கள். It says here encourage her every day. ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. How long does it take to encourage a person? ஒரு நபரை உற்சாகப்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? It's not like preaching a sermon. You don't have to take even 1 minute, you don't need. உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்வது போல கிடையாது உற்சாகப்படுத்துவது. I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Supposing your wife has prepared a lunch for you. உங்களுடைய மனைவி உங்களுக்கு மதிய உணவை தயாரித்து வைத்திருக்கிறார்கள், சமைத்து வைத்திருக்கிறார்கள். And you say simple thing like, thank you very much for that lovely lunch. இந்த அருமையான சுவையான சாப்பாட்டுக்காக நன்றி என்று சொல்லுகிறீர்கள். Have you ever said that to your wife any time in your life? உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது மனைவியிடத்தில் சொல்லியிருக்கிறீர்களா? If there is no salt, one day you'll definitely see it. Oh, there's no salt here. உப்பு இல்லைன்னா உடனே நீங்க சொல்லிடுங்க, என்ன உப்பே இல்லை என்று சொல்லி விடுவீர்கள். Oh, today you put too many chilies in it. I can't eat it. ஐயோ, சாப்பிடவே முடியல, காரம் அவ்வளவு மிளகாயை போட்டுட்டியே. Criticism comes so quickly to us. மற்றவர்களை விமர்சிப்பது, குறை சொல்வது என்பது எவ்வளவு எளிதாக வந்து விடுகிறது நமக்கு. My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, many of you think you're wholehearted Christians. உங்களில் அநேகர் நான் முழு இதயமுடைய கிறிஸ்தவர் எண்ணுகிறீர்கள். Let me ask you, when was the last time you said a word of encouragement to your wife? உங்களுடைய மனைவிக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கடைசியாய் சொன்னது எப்பொழுது? See, my wife and I have been married for 57.5 years. 57 ஆண்டுகளாக எனக்கும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் குடும்பமாய் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When she brings me a cup of coffee in the morning, I say thank you. காலையிலே எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வந்தார்களானால் நான் நன்றி சொல்லுகிறேன். Do you say thank you to your wife when she gives something like that to you? இது போன்று ஏதாவது உங்கள் மனைவி உங்களிடத்திலே கொடுத்தால் நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? If it is some stranger who gives it, you say thank you. யாராவது அந்நியர் வந்து உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவீங்க. See, that is our problem. We behave nicely with strangers, but we are not courteous and gracious to our own family members. நம்முடைய பிரச்சனை இதுதான். வெளியே இருந்து வருகிறவர்களிடத்திலே நாம் மிகவும் நன்றாக நடந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய குடும்ப அங்கத்தினரிடத்திலே நாம் ஒரு கிருபையோடு, கனிவோடு, பண்போடு நடந்து கொள்வதில்லை. You children, do you ever say thank you to your daddy and mommy?
பிள்ளைகளே உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மம்மின்னு சொல்றீங்களா? See how hard your father is working every day to earn money to get you clothes and send you to school. உங்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கும், உங்களுக்கு வஸ்திரம், ஆடை, துணிமணி வாங்கி கொடுப்பதற்கும் ஒரு நாளும் எவ்வளவு கடினப்பட்டு உங்க அப்பா உழைக்கிறார்கள். How many years they've done that for you? எவ்வளவு ஆண்டுகளாக இதை செய்திருக்கிறார்கள். And when you were sick, they took you to the hospital and paid to treat you so that you'd recover. வியாதிப்பட்டு விட்டால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு சென்று பணத்தை செலுத்தி உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க வைத்து நீங்கள் சரியாகும் வரைக்கும் அங்கிருந்து கவனித்து வருகிறார்கள். Do you thank them for it? அதற்காக நன்றி சொல்லுகிறீர்களா? When you grow older, they have to buy new clothes for you because the old clothes are too small. நீங்க வளர வளர பழைய ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆகி விட்டது, இப்ப புது ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். You have to keep on buying new clothes as you grow older. நீங்கள் வயது செல்ல செல்ல உங்களுக்கு புது துணிமணி வாங்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். And then think of your mother, how hard she works in the kitchen to make meals for you every day. உங்க அம்மா சமையல் அறையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று எண்ணி பாருங்கள். Children of CFC children, let me tell you, start a new habit this year. CFC பிள்ளைகளே, ஒரு புது பழக்கத்தை இந்த ஆண்டிலே கற்றுக்கொள்ளுங்கள். You may forget to do it every day. ஒவ்வொரு நாளும் அதை செய்வதற்கு மறந்து விடலாம். Any new habit we may not remember every day. ஒவ்வொரு புது பழக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கொள்வதில்லை, மறந்து விடுகிறோம். But whenever you remember, you say, oh, let me thank my mommy for what they did do for me. எப்பொழுதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறதோ, ஓ அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லட்டும், அம்மா எனக்கு எவ்வளவு செய்றாங்களே. As I said, நான் சொன்னது போல there's too much salt and the food is not good, we complain. நாம் சாப்பாட்டுல அதிகமா உப்பு போட்டாச்சுன்னா நாம் குறை சொல்கிறோம், அன்றைக்கு நாம் முறுமுறுக்கிறோம். That is a habit we have. அது From நமக்கு the time of Adam, we've got this bad nature to complain more than to give thanks. நாம் நன்றி சொல்வதற்கு பதிலாக அதிகமாய் நன்றி சொல்வதற்கு பதிலாக அதிகமாய் குறை சொல்லுகிற பழக்கத்தை ஆதாமிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். So I'm just trying to help you to have a completely new year from today onwards. ஆகவே இன்றிலிருந்து முற்றிலுமான ஒரு புது ஆண்டை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது, கொண்டிருக்க முடியாக நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Holy Spirit will change us completely. பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாய் மாற்றுவார். And you can even encourage somebody when you speak to somebody on a phone. நீங்கள் யாரிடத்திலாவது அலைபேசியிலே பேசினாலும் கூட அதிலேயும் கூட நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். Maybe you're speaking something very important on the phone to somebody you know. நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபரோடு கூட முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். Or you're just having a casual conversation with your friend. அல்லது நண்பனோடு கூட சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். You can add one sentence. நீங்கள் பேசினதோடு கூட இன்னும் ஒரு வாக்கியத்தை சேர்க்கலாம். You can say, brother, I pray that God will encourage you today and bless you. தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். One sentence. ஒரு வாக்கியம். Let us try and develop these habits. இந்த பழக்கங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம், கற்றுக்கொள்வோம். Now, I'm saying, you begin with the mouth, it must finally come from the heart. இது வாயினாலே நாம் சொல்ல வேண்டும், ஆனால் உறுதியாக உள்ளத்திலிருந்து தான் வர வேண்டும். Gradually, it must come out of love for that person. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாக அது வர வேண்டும். See, we read Hebrews 3:13, encourage one another every day. நாம் எபிரேயர் 3:13 வாசித்தோம், நாள்தோறும் ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். I'll tell you a story about two believers who met each other on the road. இரண்டு விசுவாசிகள் சாலையிலே சந்தித்தார்கள், அவருடைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். They were both very discouraged that day, both of them, due to some problem they faced somewhere. அந்த இரண்டு பேருமே அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எங்கேயோ சந்தித்த பிரச்சனையினாலே மிகவும் அதிரியப்பட்டு சோர்ந்து போய் விட்டார்கள். Accidentally on the road they met each other one day. தற்செயலாக ஒரு நாளிலே, அந்த நாளிலே இரண்டு பேரும் ரோட்டிலே ஒருவர் சந்திக்கிறார்கள். And they spent about 5 minutes talking to each other. ரெண்டு பேரும் 5 நிமிடம் ஒருவரோடு பேசுகிறார்கள். Just general things. பொதுவான காரியங்களை பேசுகிறார்கள். And this one brother was so encouraged. இந்த ஒரு சகோதரர் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டார். So afterwards he phoned up that other brother. அதுக்கு பிறகு தொலைபேசியிலே அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார். He said, brother, I was so discouraged when I met you that day. நான் அன்று உங்களை சந்தித்தேனே, அன்றைக்கு அவ்வளவாய் சோர்ந்து போயிருந்தேன். But I met you and 5 minutes with you I got encouraged. ஆனால் உங்களை பார்த்து 5 நிமிஷம் தான் பேசினேன், அவ்வளவாய் உற்சாகப்படுத்தப்பட்டேன். And that brother replied on the phone, oh, I didn't know you were discouraged. I was the one who was discouraged. And அவர் போன்ல சொன்னாரு, நீங்க மட்டும் தான்
உற்சாகம் அடைந்திருக்கீங்களா? நானும் உற்சாகம் அடைந்திருந்தேன், சோர்ந்து போயிருந்தேன் என்று சொன்னார். So what happened? Two discouraged brothers met each other for 5 minutes and they both got encouraged. நீங்கள் பார்த்தீர்களா? 2 சோர்ந்து போன சகோதரர்கள், அதறியப்பட்ட சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். 5 நிமிஷம் பொதுவான காரியங்களை தான் பேசினார்கள். 2 பேருமே உற்சாகம் அடைந்து செல்கிறார்கள். I find it's always a great joy for me to meet any brother from my church. என்னுடைய சபையிலிருந்து எந்த ஒரு சகோதரனையும் பார்ப்பது எனக்கு அதிக உற்சாகமான காரியமாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். Anytime, anywhere, when I see a brother from the church, I'm very happy if I can even spend 2-3 minutes with him. எந்த நேரத்திலேயும் நான் சபையிலிருந்து ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது 2-3 நிமிடங்கள் அவரோடு கூட செலவு செய்கிறேன். அதிகமாக உற்சாகப்படுத்தப்படுகிறேன். Any village church in Tamil Nadu, if I see a brother, I'm so happy to meet him. தமிழ்நாட்டில் உள்ள கிராமத்தில் உள்ள சபையில் உள்ள சகோதரனாக இருந்தாலும் அவரை பார்க்கும் பொழுதும் நான் உற்சாகம் அடைகிறேன். Because he is my brother in Christ. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சகோதரர். I'm going to spend all eternity, thousands and thousands of years with him. அவரோடு கூட நித்தியமாக 1000 ஆண்டுகள் அவரோடு கூட செலவு செய்ய போகிறேன். My brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, look around in your church and look at the people around you. Remember, but you're going to spend thousands and thousands of years in heaven with them. சபையிலே வந்து சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட தான் நான் நித்தியமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நான் செலவு செய்ய போறேன் என்பதை எண்ணி பாருங்கள். Don't fight with them. அவர்களோடு கூட சண்டை போட வேண்டாம். Don't speak evil of them. அவர்களை பற்றி தீமையாய் பேச வேண்டாம். They are weak just like you are weak. நீங்கள் பலவீனமாக இருக்கிறது போல அவர்களும் பலவீனமானவர்கள் தான். They make mistakes just like you also make mistakes. நீங்கள் தவறு செய்கிறது போல அவரும் தவறு செய்கிறார்கள். We must help one another. நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். The Bible says we must help the weaker brothers. வேதம் என்ன சொல்லுகிறது? பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறது. See, if your father is walking with his young son, ஒரு தகப்பன் தம் இளம் மகனோடு கூட சேர்ந்து நடக்கிறார். And if the son trips on a stone and falls on the pavement of the road, அவனுடைய மகன் அந்த சாலையில நடக்கும் பொழுது ஒரு கல் தடுக்கி விழுகிறார். what does the father do? அப்பா என்ன செய்கிறார்? Does he say, "Oh, why did you fall? Get up, man"? ஏய், ஏன்டா விழுந்த? எந்திரி என்று சொல்லுவாரா? That is not a good father. அவன் நல்ல தகப்பன் அல்ல. A good father will pick him up and say, "My son, did you get hurt somewhere? Tell me." நல்ல தகப்பன் என்ன செய்வார்? உடனே அவனை தூக்கி நிறுத்தி, எங்கேயாவது உனக்கு அடிபட்டு விட்டதா சொல்லுப்பா என்று கேட்பார். That is enough for that child to know that my father loves me so much. என் தகப்பன் என்னை அவ்வளவா நேசிக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளை கொண்டு அந்த மகன் அறிந்து விடுகிறான். அது அவனுக்கு போதும். You don't need to give a big sermon to encourage anybody. யாரையும் நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்கு பெரிய பிரசங்கத்தை செய்ய வேண்டாம். So much encouragement can come with one word. ஒரு வார்த்தையிலே எவ்வளவோ உற்சாகம் வரக்கூடும். I'll tell you a true story that happened to me when I was about 30 years old. எனக்கு 30 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This is before I was baptized in the Holy Spirit. நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக I was very often discouraged and defeated. நான் அடிக்கடி வீழ்ச்சியடைந்து அதீரியப்பட்டு போனேன். I was attending one conference. நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். I was not a speaker, just a brother attending there. நான் ஒரு பிரசங்கராக போகவில்லை, ஒரு சாதாரண சகோதரராக அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். That was a big conference with some senior brothers and all were preaching. அங்கே மூத்த சகோதரர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். And this is another country. இது வேறொரு நாட்டிலே நடந்த சம்பவம். And there was this senior brother, older brother who could not speak English. அங்கே ஒரு சீனியர் சகோதரர், மூத்த சகோதரர் இருந்தார். அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியவில்லை. He could just speak a few words. அவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தான் பேசுவார். And in between the sessions he saw me. அந்த கூட்டங்களுக்கு இடையில உள்ள நேரத்தில் அவர் என்னை பார்த்தார். I was about 30 and he must have been about 60. எனக்கு அப்போது 30 வயது தான், அவருக்கு 60 வயது இருக்கும். He put his hand on my shoulder. அவர் தன்னுடைய கரத்தை என்னுடைய தோளிலே போட்டார். He said, அவர் சொன்னார், brother, God has got a great plan for your life. தேவன் உங்களை பற்றி ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். May God fulfill it. தேவனே அதை நிறைவேற்றுவாராக. May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். That is all. அவ்வளவுதான். After 50 years, I still remember that. 50 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அவர் சொன்னதை நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். And that day it encouraged me so much when he said that. அந்த நாளில் அவர் அதை சொன்ன பொழுது அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. I don't remember any of the sermons preached in that conference. அந்த கான்ஃபரன்ஸிலே பிரசங்கிக்கப்பட்ட வேற எந்த பிரசங்கமும் எனக்கு நினைவிலே இல்லை. I don't even know who the other speakers were in that conference.
அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்த பிரசங்கியார்கள் பேர்கள் கூட எனக்கு தெரியாது யார் என்று. But when this one brother came to a discouraged young man like me and just said, God has got a plan for your life, he encouraged me so much. ஆனால் சோர்ந்து போயிருந்த மனிதன், என்னை போல ஒரு மனிதனிடத்திலே அவர் வந்து தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்னை அதிகமாக இது உற்சாகப்படுத்தியது. Did he preach a sermon to me? அவர் எனக்கு ஒரு பிரசங்கத்தை செய்தாரா? He could not speak English. He could not preach a sermon to me. அவரால் சரியாக ஆங்கிலம் கூட பேச தெரியவில்லை. அவர் எனக்கு பிரசங்கிக்கவில்லை. In broken English, he told me that God had a plan for my life. அவர் இலக்கணம் இல்லாத ஒரு ஆங்கிலத்திலே அவர் தேவன் உங்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். I'm giving you that example to tell you, my dear brothers, it is very easy to encourage others. ஆகவே மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது என்பது மிகவும் எளிது என்பதை உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக இந்த உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். That is a very good habit to begin with the use of your tongue in the new year. இந்த புது ஆண்டிலே உங்களுடைய நாவை பயன்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த வழி. And that is one way in which we will show that we are not going to live like we did in this 2025 last year. கடந்த 2025ஆம் ஆண்டிலே நான் வாழ்ந்தது போல இந்த ஆண்டும் நான் வாழ மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை மென்மையா இருக்கும் என்று சொல்வதற்கு சிறந்த வழி. Yeah, I believe we husbands should encourage their wives. கணவன்மார்கள் மனைவிமார்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அதை நம்புகிறேன். So one day, tomorrow morning, you say something nice to your wife. நாளைக்கு காலையில நீங்கள் மனைவியிடத்திலே ஒரு நல்ல காரியங்களை சொல்லுகிறீர்கள். Your wife will get a shock saying, what happened? மனைவி அதிர்ச்சி அடைந்து என்ன நடந்துச்சுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்பார்கள். Something good has happened. நன்மை நடந்து விட்டது என்று சொல்லுங்கள். Imagine if that happens in your home, what a wonderful home yours will be. இது உங்கள் குடும்பத்திலே நடக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பமா இருக்கும். Now, and there is a thing called flattery. I am not talking about flattery. முகஸ்துதி என்ற ஒரு காரியம் இருக்கிறது. முகஸ்துதியை பற்றி நான் சொல்லவில்லை. That is just telling lies. அது பொய் சொல்லுவது. You know, to go and puff up a person saying, oh, you're a great person and all. I'm not talking about that type of nonsense. நீங்கள் பெரிய ஆள் என்று சொல்லி அவரை புகழ்வது, பொய்யாய் புகழ்வது, வஞ்ச புகழ்ச்சி, அது முகஸ்துதி. அது மோசமான காரியம். Flattery and encouragement are like, flattery is like hell. Encouragement is like heaven. முகஸ்துதி என்பது நரகத்தை போல, அதே சமயத்தில் உற்சாகப்படுத்துவது என்பது அது பரலோகத்தை போல. You don't have to say great fancy things about anybody. யாரை குறித்தும் நீங்கள் வார்த்தை ஜாலங்களினாலே விவரித்து சொல்ல தேவையில்லை. Sometimes just a little boy, your son, just a pat on the back, that itself is an encouragement. உங்களுடைய சிறிய மகன் அவனை முதுகிலே தட்டி கொடுங்கள், அதுவே பெரிய உற்சாகம். It makes a lot of difference. அது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். A mother hugs her daughter and say, I love you. ஒரு தாய் தன்னுடைய மகளை அணைத்துக் கொண்டு நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது. Especially if she's hurt in some way. குறிப்பாக ஏதோ ஒரு விதத்திலே அவர் காயப்பட்டிருந்தால், or came back from school very discouraged because of some problem in the school, அல்லது பள்ளியிலே நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையினால அதிக சோர்வடைந்து வீட்டுக்கு வருகிறாள், or failed in some subject, அல்லது சில பாடங்களிலே அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. Give your daughter a hug and say, okay, don't worry, we'll do better next time. அவர்களை அப்படியே கட்டி பிடித்து, கவலைப்படாதே, அடுத்த முறை நீ நன்றாக செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். It is better to say that than to say, why are you always failing? ஏன் எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆயிட்டே இருக்க என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் தோளிலே கை போட்டு உற்சாகப்படுத்துவது மேல் சிறந்தது. It will make a tremendous difference. She will do better in that subject if you encourage her than if you rebuke her. நீங்கள் கடிந்து கொள்வதை காட்டிலும் உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த பாடத்திலே நன்றாக தேர்ச்சி பெறுவாள், நல்ல மார்க்குகளை வாங்குவார்கள். So let us make this subject called the control of the tongue a very important subject where we want to aim for 100% in this year. ஆகவே இந்த ஆண்டிலே 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும் என்று சொல்லி தேர்வு செய்யக்கூடிய பாடம் இந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய பாடமாக இருக்கட்டும். And remember this verse I showed you. நான் உங்களுக்கு காண்பித்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Remember this verse all your life. வாழ்க்கை முழுவதுமாய் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். James 3 verse 2. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். If a person does not stumble in what he says, he is a perfect person. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷன். And see what it says in the rest of that verse, that if you can control your tongue, you can control your whole body. இந்த வசனத்தின் மீதியுள்ள பகுதியை பாருங்கள். உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் சரீரம் முழுவதையும் நீங்கள் அடக்கிக் கொள்ள முடியும். Oh, the way to control my body first of all is by controlling my tongue. இந்த சரீரத்தை கட்டுப்படுவதற்கு வழி முதலாவது நாவை கட்டுப்படுத்துவது. And
this is what I believe God wants to change all across our CFC churches in Tamil Nadu and everywhere. தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்களிலேயும் சிஎஃப்சி சபையில இந்த மாற்றத்தை தான் தேவன் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். And I want the elders especially to be an example in this area. இந்த பகுதியிலே விசேஷமாக மூப்பர்கள் நீங்கள் ஒரு மாதிரியா இருக்க முடியாது நான் விரும்புகிறேன். Now, I'm not saying that we should not correct our children. நம்முடைய பிள்ளைகளை திருத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. I'm not saying that as elders we should not correct the people in our church. நம்முடைய சபையில் உள்ள மக்களை மூப்பர்களாகிய நீங்கள் திருத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. So let me balance what I'm saying. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நான் சமநிலைப்படுத்தட்டும். See Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். Hebrews 12 verse 9. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். We had earthly fathers who disciplined us and we respected them. நம்மை சிட்சிக்கும் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் கனம் கொடுத்தோம். And God also disciplines us. தேவனும் நம்மை சிட்சிக்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். And it says in verse 10, last part, God disciplines us for our good so that we can share his holiness. 10ஆம் வசனத்திலே நாம் அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக முறுட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். God speaks many things from his word to encourage us. நம்மை உற்சாகப்படுத்த முடியாக தேவன் பல வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். For example, உதாரணமாக let me show you one verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Hebrews chapter 8 எபிரேயர் 8ஆம் அதிகாரம் and verse 12. 12ஆம் வசனம். Do you know this verse, all of you? எல்லாரும் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறீர்களா? God is saying, தேவன் சொல்லுகிறார், I will be merciful to their iniquities and I will not remember their sins anymore. அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். What a wonderful verse that is. Not only God forgives us. என்ன அருமையான வார்த்தை. தேவன் நம்மை மன்னிக்கிறது மட்டுமல்ல, it says here he will not even remember all the sins you committed in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அவர் நினைக்கிறதில்லை. Boy, that is one of the most encouraging words to me. எனக்கு இது மிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். That all the wrong things I did in my life, God says I will not even remember it. நான் வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை நினைத்து பார்க்க மாட்டேன். That is encouragement. இதுதான் உற்சாகம். But he also disciplines us, we read in Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். Hebrews 12 verse 7. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். He says when you are disciplined, God is dealing with you as with sons, because what son is there whom his father does not discipline? நீங்கள் சிட்சை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? So if you are without discipline, verse 8, then he says you're not real sons, you are illegitimate children. ஆகவே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சிட்சை கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. So encouragement does not mean that we never correct our children or punish their children when they do wrong. ஆகவே உற்சாகப்படுத்துதல் என்று சொன்னால் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவங்களை திருத்தவே கூடாது, சிட்சிக்கவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. So if your wife or your husband does something wrong, it doesn't mean you should keep quiet. You must help them by correcting them. உங்களுடைய கணவனோ மனைவியோ தவறு செய்யும் பொழுது நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் அவர்களை திருத்தி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். I want to balance what I've said today. நான் இன்றைக்கு சொன்ன காரியங்களை சமப்படுத்த விரும்புகிறேன். The reason I spoke so much about encouragement is this. நான் உற்சாகப்படுத்துதலை குறித்து அதிகமாக பேசின காரணம் இதுதான். Because our natural tendency is more towards correcting and very little towards encouraging. நம்முடைய இயற்கையான சுபாவமே திருத்துவது தான், உற்சாகப்படுத்துவது என்பது அதிகமாக இல்லை. It's like if my right hand is very strong and my left hand is weak, then I must massage my left hand more. என்னுடைய வலதுகரம் உறுதியா இருக்கிறது, வலிமையா இருக்கிறது, இடதுகரம் பலவீனமா இருக்கிறது. அப்படியானால் இந்த இடதுகரத்துக்கு நான் மசாஜ் பண்ண வேண்டும். So we are very strong in correction but very weak in encouragement. திருத்துவதிலே மிகவும் வலிமையானவர்களாய் இருக்கிறோம், உற்சாகப்படுத்துவதிலே மிகவும் பலவீனர்களாய் இருக்கிறோம். That is why I am speaking so much about encouragement. ஆகவே தான் உற்சாகப்படுத்துதலை குறித்து அதிகமாக நான் பேசுகிறேன். Like correction and encouragement are like two hands. We need both of them. திருத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் இரண்டு கரங்களைப் போல நமக்கு இரண்டுமே தேவை. Or like two legs, we need both of them. அல்லது நமக்கு இரண்டு கால்களைப் போல இரண்டுமே நமக்கு தேவை. So I'm not saying discipline is not necessary. ஆகவே சிட்சிப்பது ஒழுக்கப்படுத்துவது தேவையில்லை என்று சொல்லவில்லை.
But the reason I say it is because our natural tendency is more to correct than to encourage. நமக்கு இயற்கையாக வரக்கூடிய சுபாவம், இயல்பாக வரக்கூடிய சுபாவம் உற்சாகப்படுத்துவதை காட்டிலும் திருத்துவதுதான். How do I know? எனக்கு எப்படி தெரியும்? Because I am also father, I am also husband, and I know. நானும் தகப்பனா இருந்திருக்கிறேன், நானும் கணவனா இருந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு தெரியும். And I know that all husbands and fathers are like that. எல்லா கணவன்மார்களும் தகப்பன்மார்களும் அப்படி இருக்கலாம் என்று எனக்கு தெரியும். That we correct more than we encourage. நாம் உற்சாகப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக திருத்துவதிலே விருப்பமுள்ளவர்களாக And இருக்கிறோம். all wives and mothers are also like that. எல்லா மனைவிமார்களும் தாய்மார்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். All human beings are like that. எல்லா மனுஷர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். Now, let me close with showing you how Jesus spoke to his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி பேசினார் என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். You know, after being with them for 3.5 years, 3 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்த பிறகு, and they had disappointed him in so many ways. இயேசுவை பல சமயங்களிலே அவர்கள் ஏமாற்றத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். But yet, at the Last Supper, ஆனாலும் கடைசி பந்தியிலே he says in Luke 22, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், in verse 15, 15ஆம் வசனம், I have earnestly desired to eat this Passover with you before I suffer. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் Verse 15. உங்களோடு கூட, 15ஆம் வசனம், நான் உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். லூக்கா 22:15. And then he tells them in verse 28, you are those who have stood by me in my trials. எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். They were not always faithful. அவர்கள் எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருந்ததில்லை. But can you imagine if you were sitting there and Jesus told you, you have stood by me in my trials? Oh, how encouraged you would feel hearing that. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்கள், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று சொல்லும் பொழுது எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும். I would be tremendously encouraged if I heard that word from Jesus. நான் இந்த வார்த்தை இயேசுவிடமிருந்து கேட்டிருந்தால் மிகவும் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டிருந்திருப்பேன். Now, these disciples were not perfect. இந்த சீஷர்கள் பூரணமானவர்கள் அல்ல. Many times he told them, oh, you full of unbelief, how long shall I be with you? அவிசுவாசம் நிறைந்தவர்களா இருக்கிறீர்களே, எந்த மட்டும் நான் உங்களோடு கூட பொறுமையா இருப்பேன் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார். Jesus had both hands. இயேசு 2 கரங்களையும் பயன்படுத்தினார். He'd correct and he'd encourage. அவர் திருத்துவார், உற்சாகப்படுத்துவார். So, my dear brothers and sisters, ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, fathers and mothers, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, husbands and wives, கணவன்மார்களே, மனைவிமார்களே, let us balance our life and learn to encourage one another more. நம்முடைய வாழ்க்கையை சமநிலைப்படுத்த அறிந்து கொண்டு மற்றவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்வோம். And if you really take me seriously, நான் சொல்வது உண்மையாலுமே கருத்தா எடுத்துக்கொண்டால், you know, I sometimes tell people, write this word on a piece of paper. நான் சில சமயத்தில் ஜனங்களிடத்தில் என்ன சொல்வேன் என்றால், இந்த வார்த்தைகளை ஒரு சிறிய பேப்பரில் எழுதுங்கள். Encourage one another every day. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். That is Hebrews 3:13 says like this. எபிரேயர் 3:13 இப்படி சொல்லுகிறது. Let's read it again in conclusion. நாம் முடிவிலே அதை மீண்டுமாய் வாசிப்போம். Hebrews 3:13. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Encourage one another every day as long as it is called today. இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Why does it say as long as it is called today? இன்று எண்ணப்படும் அளவும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? Because one day you will leave this earth. என்றால் ஒரு நாளில் இந்த பூமியை விட்டு நீங்கள் கடந்து விடுவீர்கள். There will be no more today for you. அதற்கு பிறகு உங்களுக்கு இன்று என்ற நாளே வராது. So as long as you have a day called today, encourage somebody. ஆகவே இன்று என்று சொல்லப்படுகிற நாள் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். I have to say, Lord, I don't know how much longer I'm going to live. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. But today I can say today. ஆனால் இன்றைக்கே நான் இது இன்றைக்கு என்று சொல்ல முடியும். Let me encourage somebody. நான் ஒரு உற்சாகப்படுத்தட்டும். Maybe my wife. ஒருவேளை என்னுடைய மனைவியா இருக்கலாம், Maybe துணைவியா your இருக்கலாம், husband. அல்லது your உங்களுடைய husband. கணவரா இருக்கலாம், உங்கள் Maybe கணவரா your இருக்கலாம், son or உங்கள் மனைவியா daughter, இருக்கலாம், your son or daughter. உங்களுடைய மகளாக இருக்கலாம், Maybe a servant who's working in your house. அல்லது உங்கள் வீட்டிலே பணி செய்கிற ஒரு பணியாளா இருக்கலாம், வேலைக்காரியா இருக்கலாம், Maybe some poor person who's doing some job for you.
அல்லது உங்களுக்கு ஏதோ உதவி செய்யக்கூடிய ஏழை நபராக இருக்கலாம், somebody in the office. அலுவலகத்தில் யாராவது இருக்கலாம். Okay, I'll tell you one story and conclude. நான் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். You know that Joseph became second to the Pharaoh in Egypt. எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்ததாக யோசேப்பு மேலே உயர்த்தப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். Do you know what was the first step that took him there? அவரை அங்கே கொண்டு சென்றதற்கு முதல் படி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? In fact, that was the main step. அதுதான் பிரதானமான படி. He was locked up in a jail with a false charge for so many years. பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு அநேக ஆண்டுகள் சிறைச்சாலையிலே யோசேப்பு அடைக்கப்பட்டார். I think from the age of 18 to 28 he was in the jail. 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் சிறைச்சாலையில் இருந்தார் என்று நான் எண்ணுகிறேன். But he didn't complain. He said, okay, if God has allowed this, I'll be here. ஆனால் அவர் குறை சொல்லவில்லை. தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார் என்றால் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். And so, but when he was in the jail, please turn to Genesis 39. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது என்னோடு கூட ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 21. 21ஆம் வசனம். In the jail, the Lord was with Joseph and extended kindness to him. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அந்த சிறைச்சாலையில் அவனோடு இருந்தார். Genesis 39:21. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். So the chief jailer committed all the prisoners to Joseph's charge. Verse 22. 22ஆம் வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். And verse 23, last part, whatever Joseph did, the Lord made it to prosper. யோசேப்பு என்னவெல்லாம் செய்தாரோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறோம். And the next chapter you read that two of Pharaoh's servants were imprisoned. அடுத்த அதிகாரத்திலே பார்வோனுடைய 2 வேலைக்காரர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில் இருந்தார்கள். Now you see how Joseph went to become Pharaoh's second ruler. இப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்ததாக அந்த அதிகாரத்திலே உட்கார்ந்தார் என்று எப்படி என்பது பார்க்கிறீர்கள். With one small sentence that he spoke. சிறிய வாக்கியம் பேசினார். That's all. அவ்வளவுதான். Then he saw these two servants of Pharaoh discouraged one day. இந்த 2 பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் சோர்வடைந்து காணப்பட்டதை பார்த்தார். Genesis 40 verse 6. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். He saw that they were dejected. அவர்கள் கலங்கி இருந்ததை பார்த்தார். What do you do when you see somebody in your office discouraged or dejected? உங்களுடைய அலுவலகத்தில் யாராவது கலங்கி இருக்கிறார்கள், சோர்வடைந்து இருந்தார்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்? Or somebody in your family discouraged or dejected? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது சோர்வடைந்து கலங்கி இருக்கிறார்கள்? You know what Joseph did? யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? He went to them and said, verse 7, why are your faces so sad today? யோசேப்பு அவர்களிடத்திலே போய் உங்கள் முகங்கள் இன்று ஏன் துக்கமாயிருக்கிறது என்று கேட்டார். You read the rest of the story. அந்த கதையின் மீதியை வாசித்து பாருங்கள். Through that one sentence, அந்த ஒரு வாக்கியம், the way opened up for Joseph to become second ruler in Egypt. எகிப்திலே 2வது ஆளுகை செய்கிறவராய் ஆகும்படியாக அவருக்கு வழி திறக்கப்பட்டது. One sentence. ஒரு வாக்கியம் தான். Why are you discouraged? ஏன் நீங்கள் கலங்கி இருக்கிறீர்கள்? உங்கள் முகம் ஏன் துக்கமாய் இருக்கிறது? They told him the dream and Joseph explained the dream to them. அவர்கள் கண்ட கனவை சொல்லுகிறார்கள். யோசேப்பு அந்த கனவை விளக்கி சொல்லுகிறார். And one day one of them told Pharaoh, there is a man I met in prison who can explain your dream, Pharaoh. இப்ப பார்வோனிடத்திலே போய் அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், எனக்கு என்னுடைய கனவை விளக்கி சொன்ன ஒரு மனிதன் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். And called Joseph, Pharaoh said. பார்வோன் அந்த யோசேப்பை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். And he made him the second ruler. அவரை 2வது அதிபதியாய் மாற்றினார். It started with one sentence. ஒரு வாக்கியத்தில் அது ஆரம்பித்தது. Where he wanted to encourage these discouraged people. சோர்வடைந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார். That is written in the first book of the Bible to teach us the value of and the power of encouragement. ஒரு உற்சாகப்படுத்துதலினுடைய மதிப்பு என்ன, அதனுடைய வல்லமை என்ற சக்தி என்ன என்பதை விளக்கி சொல்லும்படியாக வேதத்தின் முதல் புத்தகத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. No, you see somebody discouraged in your office. உங்கள் அலுவலகத்தில் யாராவது சோர்வடைந்து இருக்கிறதை பார்க்கிறீர்கள். Don't just ignore him and go away. நீங்கள் அப்படியே கண்டுகொள்ளாமல் போய்விட வேண்டாம். Just go kindly to him and say, அன்பா தயவா அவரிடத்துல போய் பாருங்கள்.
Can I pray for you? நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? What is the problem? Can I help you in some way? என்ன பிரச்சனை? நான் எப்படியாவது உதவி செய்யட்டுமா? That's all it takes to encourage somebody. அவ்வளவுதான். ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு எவ்வளவு வார்த்தைகள் போதும். So my brothers and sisters, ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, let us not just say this is the beginning of a new year. ஆகவே Let us also say that this is going to be a beginning of something completely new in my life. ஏதோ இது ஒரு புத்தாண்டு ஆரம்பமாகி விட்டது என்று மட்டும் சொல்ல வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லுங்கள். I am going to be known as an encourager in my home and in my office and everywhere. என்னுடைய குடும்பத்திலே ஆனாலும் சரி, அலுவலகத்திலே ஆனாலும் சரி, மற்ற இடங்களில் ஆனாலும் சரி, இவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் என்று சொல்ல வேண்டும். And let it come from the heart. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். In the beginning it may only come from the mouth. ஆரம்பத்திலே வாயிலிருந்து மட்டுமே தான் அது வரும். But pray. ஜெபியுங்கள். Say, Lord, fill my heart with love for all the people around me. ஆண்டவர், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மீது அன்பு செலுத்தும்படியாக என் உள்ளத்தை அன்பினாலே நிறைத்திருளும் என்று கேளுங்கள். Let me encourage them. அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். When Saul of Tarsus was converted on the road to Damascus, தமஸ்குக்கு செல்கிற வழியிலே தமஸ்குவின் சவுல் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, and he had been persecuted in the church. அவர் சபைகளை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார். Nobody trusted him. யாருமே அவரை நம்பவில்லை. So they kept him at a distance. ஆகவே அவரை சற்று தள்ளியே வைத்திருந்தார்கள். But once I want you to turn to Acts 11:21. அப்போஸ்தலர் 11:21 நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். Great number of people turned to the Lord in one place. ஒரு இடத்திலே அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். And they needed somebody to preach God's word to them. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு யாரோ ஒருவர் தேவைப்பட்டது. So when that news reached Jerusalem, verse 22, they sent Barnabas to go there. இந்த செய்தி எருசலேமிலே அவர்களுக்கு அடைந்த பொழுது அவர்கள் பர்னபாவை அனுப்பலாம் என்று முடிவு பண்ணினார்கள். Do you know that Barnabas was not his real name? பர்னபா என்பது அவருடைய உண்மையான பெயர் அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா? His name was Joseph. அவருடைய பெயர் யோசேப்பு. If you turn to Acts 4:36, அப்போஸ்தலர் 4:36 எடுத்துக்கொண்டால், there we read the apostles change his name to Joseph, change Joseph to Barnabas, meaning one who encourages others. இங்கே நாம் 36 வாசிக்கிறோம், அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் அவனை பேரை மாற்றி யோசே என்று சொன்னார்கள். Imagine யோசேயின் பேரை மாற்றி பர்னபா என்று மாற்றினார்கள். Imagine a man's name was changed and that became the name for the rest of his life, a man of encouragement. ஆறுதலின் மகன் என்று பெயரை மாற்றி அவர் வாழ்க்கை முழுவதுமாக இந்த பெயராலே அவர் அழைக்கப்பட்டார். எப்படி எண்ணி பாருங்கள். Hardly any Christian knows his name as Joseph. கிறிஸ்தவர்களிலே அநேகருக்கு பர்னபாவினுடைய பெயர் யோசே என்று தெரியாது. They all know him as Barnabas, son of encouragement. அவரெல்லாம் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்று தான் அறிந்திருந்தார்கள். And when all the people were rejecting Paul because he had persecuted the Christians, பவுல் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினதினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். we read that Barnabas, Acts 11, went and found Saul. நாம் அப்போஸ்தலர் 11 வாசிக்கிறோம், பர்னபா தான் போய் சவுலை கண்டுபிடித்தார். Acts 11 verse 24, it says Barnabas was a good man and full of the Holy Spirit, and so many people turned to the Lord through his encouragement. பர்னபாவினுடைய ஆறுதல் அநேகர் தேவனிடத்தில் திரும்பினார்கள், அவன் நல்லவனும் பரிசுத்தாவின் விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று 24 வாசிக்கிறோம். Acts 11:24. அப்போஸ்தலர் 11:24. And he went to Tarsus, where everybody had rejected Saul, went to Paul's home in Tarsus and called him and brought him to Antioch, verse 26. எல்லாருமே பவுலை ஒதுக்கி விட்டார்கள். ஆகவே பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அங்கே கண்டுபிடித்து சவுல் பவுலாய் மாறினார். அந்த பவுலை அவர்கள் அந்தியோகுக்கு கொண்டு வந்தார். And that is how Paul's ministry started. இப்படித்தான் பவுலுடைய ஊழியம் ஆரம்பித்தது. If Barnabas had not gone there, Paul would have sat in his house in Tarsus, rejected by everybody else. பர்னபா அங்கே போகவில்லை என்று சொன்னால் பவுல் தன்னுடைய வீட்டிலே தான் எல்லாரும் தன்னை ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லி எண்ணி அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு வந்திருப்பார். His whole ministry turned around because one man went to encourage him.
ஒரு மனிதர் அங்கே போய் பவுலை உற்சாகப்படுத்தப்படினாலே பவுலுடைய முழு ஊழியமும் மாறிவிட்டது. We can do that also. நாமும் அப்படி செய்ய முடியும். It's a wonderful if somebody will change our name to a man of encouragement நம்மையும் ஆறுதலின் மகன் என்று நம்முடைய பெயரை மாற்றிவிட்டால் எவ்வளவு அற்புதமா இருக்கும். or a woman of encouragement, அல்லது ஆறுதலின் மகள் என்று சொல்ல முடியாத பெயர். a woman who always encourages others, மற்றவர்கள் எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தக்கூடிய ஸ்திரீ, a man who always encourages others. மற்றவர்கள் எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். Let us aim to get that title by the end of 2026. 2026 முடிவிலே இப்படிப்பட்ட பெயரை நாம் கொண்டிருக்கும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Now, while our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, dear brothers and sisters, please make some serious decisions in your life right now. என் அருமையான சகோதர சகோதரிகளே, சீரியஸான தீர்மானங்களை, நீங்கள் முக்கியமான தீர்மானங்களை இந்த நாளில் எடுங்கள். Lord, I want to be like this person you described today. ஆண்டவரே, இன்றைக்கு விளக்கி சொன்ன நபரை போல நான் இருக்க விரும்புகிறேன். But I cannot do it. Please fill me with the Holy Spirit. என்னாலே செய்ய முடியாத ஆண்டவரே, ஆனால் நீர் நம்முடைய பரிசுத்தாவின் நிரப்பும், அப்பொழுது செய்வேன். The Holy Spirit is called the great encourager. பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன், உற்சாகப்படுத்துகிறவன் என்ற பெயர் இருக்கிறது. And when he fills you, he will encourage others through you. அவரை உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் மூலமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துவார். Let the whole of our CFC churches in Tamil Nadu be completely different this year. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள CFC சபைகள் முற்றிலுமாய் வித்தியாசமானதாய் மாறட்டும். That we go on a much higher level by the end of the year. இந்த வருஷத்தின் கடைசியிலே வரும்பொழுது இன்னும் எவ்வளவு மேலான நிலைமைக்கு நாம் சென்றிருக்க வேண்டும். Because we are learning to encourage one another. ஏனென்றால் நாம் ஒருவர் உற்சாகப்படுத்த முடியாது கற்றுக்கொள்கிறோம். We are learning to control our tongue. நம்முடைய நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம். We are trying to get 100% in this subject this year. இந்த வருஷம் இந்த பாடத்திலே 100க்கு 100 மார்க் வாங்க போகிறோம். The subject is control of the tongue. இந்த பாடம் என்னவென்றால் நாவை கட்டுப்படுத்துவது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that all of us will be constantly reminded by the Holy Spirit of what we heard today. இன்றைக்கு நாங்கள் கேட்ட காரியங்களை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நினைவூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill us with the Holy Spirit. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. That we can do your will on earth as it is done in heaven. ஆண்டவரே, பரத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யட்டும். I pray for every one of the churches here who are listening to this. ஆண்டவரே, இதை செவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சபைக்காகவும் ஜெபிக்கிறேன். And for all the brothers and sisters in these churches. ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். Send a revival into our midst. எங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்பும் ஆண்டவரே. An outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய அபரிவிதமான நிரப்புதல் எங்களுக்கு தாரும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென்.